நான் ஜிஎஸ் என்ன மென்ஷன் போலீஸ் நான் உங்களை 2 பேரும் இப்போ அரெஸ்ட் பண்ணி காட்டுறேன் சொல்லி சார் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் வீட்டை வெள்ளமாமா இருங்க பொறுங்க நான் ஜிஎஸ் சாப்பாடு கேட்டுட்டு வரேன்னு சொல்லி எந்த 2 பிள்ளையும் இந்த பிள்ளையும் பசியில் அழத்தான் சாப்பாடு கேட்டேன் இல்லைன்னா நாங்கள் என்ன செய்தாலும் ஒரு சோறு கறியும்ட்டாலும் எந்த பிள்ளைகளுக்கு கதைச்சு சமைச்சு கொடுப்போம். ஜிஎஸ்கிட்ட போய் அதை கதைச்சதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்க போய்க்கல ஒரு பிள்ளையை தள்ளி படுத்திருக்கேன். சரியா தள்ளி விட்டுட்டு வெளியில போங்கன்னு சொல்லி கலத்தி விட்டுருக்குறேன். தன்னிட்ட வந்து சாப்பாடு கேட்டுட்டு தன்னை வேலையை குழப்பிட்டுதான்னு சொல்லி உடனே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். உடனடியாக இந்த மனுஷனை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. நாங்கள் சாப்பாடு கேட்டது குற்றம்டா அப்புறம் என்னதுக்கு ஜிஎஸ்ண்டா அரச உத்தியத்தில் இருக்கிற வேண்டிய உயிர் உசத்தி நாங்கள் தாழ்த்தியோம் மக்களாக இருக்கிற நாங்கள் செத்தா கேஸ் இல்லையோ சார். நான் அறிஞ்ச ஒரு 4-5 லெட்டர் போயிட்டு இதுவா மாற்றுக்கணும் ஏன்னு சொல்லிச்சுன்னா இவா வந்து வெள்ளத்துக்குள்ள இறங்கி பார்க்க வெள்ளத்துக்கு இறங்கினா நீச்சி இறங்கி வருமானு சொல்லியிருக்கேன். நானும் என்ன புள்ளியறிஞ்சதா கேஸ் இல்லையோ ஜிஎஸ் போலீஸ்மெண்டா தானா நீங்கள் கணக்கில் எடுப்பீங்க அல்ல பெரிய பெரிய பதவியில் இருக்கிறார்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் கேஸ் என்ன எடுப்பீங்க இப்படி 7 கேஸ் தான் நீங்கள் எடுக்கணும் கட்டாயம். அஞ்சல சிவாஜினி அவார்ட்ட போய் சார் மீஸ் எங்கட பிள்ளைகளுக்கும் இந்த மாற்றுத்திறனாளியான அண்ணாக்கும் ஒரு பாசல் சோறு கொடுங்கன்னு சொன்னது என்ன தம்பியும் வேண்டும் சொல்லுங்க சார். அதுக்கு 2 பேரையும் நான் ஜிஎஸ் என்ன மென்ஷன் போலீஸ் நான் உங்களை 2 பேரும் இப்போ அரெஸ்ட் பண்ணி காட்டுறேன் சொல்லி சார் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த 3 பிள்ளைகளோடையும் இவாவும் அந்த தம்பிக்கும் ஒரு பிள்ளை அந்த பிள்ளையும் கூலி வேலை செய்தான் சார். எங்களை பிள்ளைகளை பார்க்கணும் இவ ஒரு சோத்துக்காக கொண்டு அரெஸ்ட் பண்ணி வச்சா நியாயமா சார்? இந்த இலங்கையில இப்படி ஒரு நிலைமையா இப்படி ஒரு அராஜகமா என்ன சார்? அரச உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு ஆள் என்று போட்டா எடுக்கினாம் இதே என்ற பிள்ளைய தள்ளி விடுத்துட்டு சொல்லி வென்று போட்டா அது ஒன்றும் என்று எடுக்கிறாள் என்று சொல்லினோம் சார். நான் இல்லை எனக்கு என்று எடுத்துத்தான் ஆகணும் என்ற பிள்ளையை பாருங்கன்னு சொல்லி கேட்க கூட பேசினோம் சார். ஏனண்டா 10 போலீஸ்ல தான் அவரோட ஹஸ்பண்ட் வேலை செய்கிறா எப்படியெல்லாம் கேஸ் போட்டிருப்பா பொய்யான கேஸ் போட்டிருக்கிறா சார். அவங்கள தூசணத்தால பேசினது அப்படின்னு சொல்லி பொய்யான கேஸ் போட்டிருக்கிறா. பொய்யான கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணணும் உன்னை ரிமாண்ட் உங்க 2 பேரும் ரிமாண்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி ஒரு குடும்பம் 3 பிள்ளைக்கு தந்த நான் அந்த கூலி வேலைக்கு போற ஒரு வெளிநாட்டு உதவியோ ஒன்றும் இல்லை. எங்கட குடும்பம் சரியான வறுமை சார். எங்கட அப்பாவை வெள்ளத்துல காண இல்லை. எங்கட அக்காக்கள் 2 பேரும் மனநிலை சரியில்லாம வீட்டுல அண்ணா அம்மாக்காம இருக்கணும். எங்களுக்கு ஒரு தட்ட உதவியும் இல்ல. ஒரு தடவை ஒரு எங்கட ஊரால ஒன்றியம் என்று சொல்லி அவையிலான கொஞ்சம் சாமான் கொண்டு தந்தவை கக்கோளத்து இளைஞர்கள் சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் சாமான் கொண்டு தந்தவை அவைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் மாவும் மற்றபடி ஜிஎஸ் ஆல எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு கிடைக்க இல்லை. ஏன்னு சொன்னா அவ சாப்பாடு கேட்டு பிரச்சனைப்பட்டோன்னு எங்களோட பேர் பதிய இல்லை. எங்களோட அம்மாண்ட பேர் பதிய இல்லை. எங்களோட தம்பிண்ட ஒய்ஃபிண்ட பேர் பதிய இல்லை. இதுக்கு நாங்கள் ஸ்கூல்ல போய் இருந்தாங்க 3 நாள் இருந்தாங்க. நான் என் பிள்ளைய ஹஸ்பண்ட் எல்லாம் இருந்தாங்க. எந்த ஒரு சாப்பாடும் கொடுக்க இல்லை. சாஜி பாபாவால கொண்டு சாப்பாடு அப்படி பிரைவேட்டா கொடுத்த சாப்பாடுகளை தான் வேண்டி சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. ஜிஎஸ் எண்ணங்களுக்கு ஒரு சாப்பாடு பதிவில்லை உங்களுக்கு சாப்பாடு இல்லை வெளியில போங்க அப்படி என்று கேட்க ஐயோ 6வது சாஜியால் அப்படி வேறு ஏதாவது சாப்பாடு கொண்டு வருவாங்களா என் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க அப்படி ஒரு சார் இருந்தாங்க. ஜிஎஸ் தருவான்னு நம்பினாங்க. என் பிள்ளைய பசிக்குது அப்பா என்ன சொன்ன அப்படிதான் சார். மாமா என் பிள்ளை பசிக்குது மாமா அப்படிதான் என் பிள்ளைகள் 3 அழத்தான் 2 பிள்ளைகளும் அழுது இந்த பிள்ளையும் அழத்தான் சார். அவையில் போய் மிஸ் இந்த பிள்ளைகளுக்கு பதிவில்லாட்டாலும் ஒரு பாசல கொடுங்கவன்னு சொல்லி கேட்டதுக்கு தான் சார் உங்களை சாப்பாடு தெரியல அது ஒன்றும் தெரியலாதுன்னு சொல்லி விரட்டி விட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ போய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா? என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னா எங்களோட இளைஞர்கள் தான் இந்த வெள்ளப்பெருக்கு நேரத்தில் நிறைய மக்களை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து அவர்களுக்கு உணவு பொதிகளை அவசரமாக வேறு யூடியூப் சேனல்கள் அப்படியான இடங்களில் வாங்கி மற்ற கட்சிகள்கிட்ட இருந்து வாங்கி அதை கொடுத்து கொண்டிருந்தேன். ஜிஎஸ் வந்து விடிய காலமாக ஒருக்கா வந்து பார்த்துட்டு போனவா இதில் அந்த முகாமில் வந்து பார்த்துட்டு போனவா. ஆனால் அதுக்கு பிறகு 5 மணிக்கு தான் அவை சாப்பாடு கொண்டு வந்தது. பின்னேரம் 5 மணிக்கு சாப்பாடு கொண்டு வந்தது. முதல் நாள் நடந்த சம்பவம் இது. சரியா அதே போல் அவையில் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது கடமைக்காக செய்கிற மாதிரி கடமைன்னு சொன்னால் ஒரு விருப்பம் இல்லாத சேவையை செய்கிற மாதிரி தான் அவன் அந்த செயற்பாடுகள் எல்லாம் இருந்தது. அப்போ இருந்தாலும் எங்களோட இளைஞர்கள் என்ன செஞ்சவேன்னு சொன்னால் வேறு ஆக்கள்கிட்ட உணவுகளை வாங்கி குழந்தைகள் வயதானவர்களுக்கு வந்து பிரித்து கொடுத்து கொண்டிருந்தது. இருந்த நேரத்தில் இதை ஒரு தகப்பனும் தாயும் வந்து போய் உணவு சின்ன பிள்ளைக்கு 4 மணி வரைக்கும் சாப்பாடு கொடுப்பாடு இல்லை. அப்போ அந்த 4 மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்கலன்னு ஜிஎஸ்கிட்ட போய் சாப்பாடு கேட்டிருக்கீங்க.
இப்போ சாப்பாட்டை தர சொல்லி கேட்க அவள் சொன்னவா அவள் கொண்டு போய் உள்ள சாப்பாட்டை வச்சு கொண்டு போய் பானை கொண்டு போய் பூட்டி வச்சதை இவங்க கண்டிருக்கணும். கண்ட இடத்துல பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை மிஸ்ன்னு சொல்லி கேட்க அவள் வந்து சாப்பாடு இல்லை, சாப்பாடு முடிஞ்சுது, இனி மதியத்துக்கு தானேன்னு சொல்லி அதே அந்த சாப்பாட்டை கொண்டு போய் மதியத்துக்கு தானேன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை இது தாண்டி இருக்கிறான். அப்போ சாப்பாடு இது நம்ம பிள்ளைகள் அழுது கொண்டு இருந்திருக்கு. அப்போ இவர் வந்து ஜிஎஸ்ஐ கேட்டிருக்காரு, இப்படி நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யத்தானே நீங்கள் வந்த நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பாடை கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறீங்க, அந்த மக்களுக்கு கொடுங்க வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு அதாவது வந்து கீதாஞ்சலன் சிவாஜினி அவன் பெயர். கீதாஞ்சலன்ன்றது வந்து அவன் ஹஸ்பண்ட். அவள் வந்து இது தாண்டி இருக்காரு, அவர் வந்து போலீஸாக இருக்கிறார் ஹஸ்பண்ட். உடனே அவள் தன் ஹஸ்பண்டின் பவரை பயன்படுத்தி அது 2 பேரையும் போட்டதில் இந்த அவையில் வந்து பிள்ளைகள் 3 பிள்ளைன்ற பிள்ளைன்ற தாய் அவை 2 பேரும் தவிச்சு கொண்டு இருக்கின்றோம். அப்போ தவிச்சு கொண்டு இருந்துட்டு போய் ஜிஎஸ்கிட்ட போய் அவை கதைச்சதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்க போய்க்கல ஒரு பிள்ளையை தள்ளி விழுத்திருக்கிறேன். சரியா தள்ளி விட்டுட்டு வெளியில் போங்கன்னு சொல்லி கிளச்சி விட்டுருக்குறேன். அப்போ அதால் தான் அந்த காரணத்துக்காக தான் இப்போ வந்து நீதியை கேட்டு கிடைச்சி ஏஜிஏட்டை வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன்னா நிறைய கடிதம் போயிருக்கு. இல்லைன்னு சொல்லி மறுக்க சொல்லி கேளுங்க. நான் அறிஞ்ச ஒரு 4-5 லெட்டர் போயிட்டு இதுவா மாற்ற சொல்லி ஏன்னு சொல்லி சொன்னால் இவா வந்து வெள்ளத்துக்குள்ள இறங்கி பார்க்க இல்லை, வெள்ளத்துக்கு இறங்கினா நீச்சி இறங்கி வருமானு சொல்லியிருக்கிறான். சொல்லி இந்த கடிதம் கொடுத்த அடுத்த நிமிஷம் ஏஜியை பேசி அங்கே வந்திருக்கிறான். சரியா இது இப்படி ஒரு சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. அதால் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் தான் எங்களுக்கு வந்து என்ன செய்யுது, எங்களுக்கு தேவை. மக்களுக்கு சேவை செய்யாத யாரும் எங்களுக்கு தேவையில்லையான்னு சொல்லி கேட்டுக்கணும்.